ஓம் நமசிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஸ்ரீ குபேரன் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் 21/8/2022 ஆவணி மாதம் 5ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய தினம் முழுக்கவும் பார்த்தீர்கள் என்றால் மிருக சீரிஷ நட்சத்திரத்தினுடைய ஆதிக்கம் நிறைந்ததொரு நல்ல நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. இன்றைய தினம் சந்திர அஷ்டம அமைப்புதனை எதிர்கொள்ளுகின்ற ராசி நேயர்கள் மாலை 6 மணி வரை துலா ராசி நேயர்களும் அதன் பின்னே விருச்சக ராசி நேயர்களும். ஆக பகல் பொழுது முழுக்கவும் துலா ராசிக்காரங்களுக்கு தாங்க சந்திராஷ்டமமாக அமைகின்றது. இரவு பொழுதில் விருச்சக ராசிக்காரங்களுக்கு 6 மணிக்கு பிறகு தான் தொடங்குகின்றது சந்திராஷ்டமம். ஆக 2 ராசி நேயர்களும் குறிப்பாக துலாம் ராசி நேயர்கள் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லதுங்க. அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் தினப்பலனை வழங்குகின்ற கிரகமாக அமையப்பெறுபவர் செவ்வாய் பகவான் ரிஷப ராசிதனில் அமையப்பெற்றிருக்கின்றார். இந்த செவ்வாய் 12 ராசி நேயர்களுக்கும் என்னவெல்லாம் பலன்களை வழங்குகின்றார் என்பதனை பார்ப்பதற்கு முன்பாக இன்றைய தினத்தினுடைய சிறப்புகள் என்ன என்பதனை பார்க்கலாம். அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் தசமி திதி. பொதுவாகவே ஒரு காரியம் ஒரு நோக்கம் வெற்றியடைவதற்கு அந்த காரியத்தை தசமி திதியில் முயற்சிப்பது சிறப்பு. தொழில் சார்ந்த அத்தனை விஷயங்களையும் செய்வதற்கு தசமி திதி சிறப்பான திதி. தேய்பிரையானாலும் சுபமுகூர்த்த நாள். இன்றைய தினம் சுபமுகூர்த்த நாள். அனைத்து விதமான சுபகாரியங்களையும் செய்வதற்கு மிக மிக சிறப்பான நாள். தசமி திதி என்பதனால் ஒரு குறிப்பிட்ட நோக்கம் நிறைவேறுவதற்காக அந்த நோக்கத்தை தொடங்குவது அல்லது தொழில் தொடங்குவது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு சிறப்பான நாளாக அமையப்பெறுகின்றது. அன்பு நண்பர்களே, இன்னொரு சிறப்பு என்னவென்றால், நான் அடிக்கடி வழக்கம் போல் குறிப்பிட்டு வருகின்ற லக்ஷ்மி தாயார் பூஜை செய்வதற்கான வணிசை கரணம் நடப்பில் வருகின்ற நாள். ஆக திரும்ப செஞ்சுக்கிட்டே இருக்குங்க. ஒரு வருடம் முழுக்க தொடர்ந்து இந்த வணிசை கரணத்தை வாரத்தில் ஒரு நாள் செஞ்சுக்கிட்டே இருங்க. கிட்டத்தட்ட 4 நாட்களுக்கு 5 நாட்களுக்கு ஒரு முறை கூட இது வரும். அவ்வாறு வருகின்ற பொழுது தொடர்ந்து ஒரு வருஷம் இடைவிடாமல் கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 100 முறை செய்கிற மாதிரி வரும். ஒரு வருஷத்தில் 80லிருந்து 100 முறை செய்வது போல கூட இது வருவதற்கான அமைப்பு உண்டு. அவ்வாறாக இருக்கின்ற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் இந்த பூஜையை செய்வதன் மூலமாக பொருளாதாரத்தினை மேம்படுத்தி கொள்ளலாம். பூஜைக்கான நேரம் காலை 7 மணியிலிருந்து 8 மணி. எப்படி செய்கிறதெல்லாம் கடந்த எபிசோட்ஸில் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஆக அன்பு நண்பர்களே, லக்ஷ்மி தாயார் வழிபாடு செய்வதன் மூலமாக இன்றைய தினம் பொருளாதார அதிர்வுகளை நீங்கள் தொடர்ந்து மேம்படுத்தி கொள்ளலாம். வாழ்த்துக்கள். அன்பு நண்பர்களே, நாம் தொடர்ந்து 12 ராசிகளுக்குமான பலாபலன்கள் என்ன என்பதனை பார்க்கலாம். வாருங்கள். மேஷம். மேசராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் நல்ல மேன்மைகளை வழங்குவது மாதிரியான அற்புதமான நாள். தன வரவு அதிகரித்த வண்ணம் காணப்படுகின்ற நாள். உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை கிடைக்கின்ற நாள். உங்களுடைய பேச்சில் கொஞ்சம் அதிகார துணியும் கம்பீரமும் மேலோங்கி காணப்படும். ஆனால் இங்கே என்ன ஒரு விஷயம்னா, இதே தான் இன்றைக்கி உங்களுக்கு நெகட்டிவாகவும் அமைகிறதுக்கான வாய்ப்புண்டு. வாக்கு ஸ்தானத்தில் அமர்ந்து அட்டமத்தை தொடர்பு கொள்கிறார். அந்த வகையில் பார்த்திங்கன்னா, நீங்கள் பேசுகிற சில பேச்சுக்கள் சர்ச்சைக்குள்ளாவதற்கோ அல்லது பிரச்சனைக்குள்ளாவதற்கோ வாய்ப்புண்டு. ஆக கொடுக்கல் வாங்கல்களிலும் பேசுகின்ற பேச்சிலும் கொஞ்சம் நிதானம் தேவை. குடும்பமானாலும் வெளிவட்டாரமானாலும் கொஞ்சம் உங்களுடைய பேச்சால் மன நிம்மதியை குலைத்து விடுவீர்கள். அது நடக்காதது மாதிரியாக மென்மையான பேச்சை மேற்கொள்வது சிறப்பானது. வாழ்த்துக்கள். ரிஷபம். ரிஷபராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் நல்ல மேன்மைகளை வழங்குகின்ற நாள். திருமணம் சார்ந்த முயற்சிகளை மேற்கொண்டிருந்தவர்களுக்கு அந்த திருமண அமைப்புகள் கைகூடுகின்ற நாளாக அமைகின்றது. ஒரு சிலருக்கு திருமணமே முடிஞ்சிடும். அதே போல் அன்பு நண்பர்களே, கணவன் மனைவி அமைப்புகளுக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் படிப்படியாக குறைகின்ற நாள். உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களை இன்றைய தினம் அனுசரித்து செல்வார்கள். ஆனால் நீங்கள் தான் இன்றைக்கி கோவப்படுவீங்க. ஆக ரிஷபராசிக்காரங்க இன்றைக்கி விட்டு கொடுத்து போனீங்கன்னாவே வாழ்க்கை சிறப்பாக அமையும் என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். எதிலும் சற்று வேகமாக செயல்படுவீர்கள். அது கொஞ்சம் வீண் விரயத்தையோ அலைச்சலையோ ஏற்படுத்துவதற்கான அமைப்புண்டு. அந்த ஒரு தன்மையை இன்றைய தினம் சற்று குறைத்து கொண்டால் போதுமானது. வாழ்த்துக்கள். மிதுனம். மிதுனராசி நேயர்களே, மிதுனராசிக்காரர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் சற்றே விரயங்கள் அதிகரிப்பது மாதிரியான நாளாக அமைகின்றது. கொஞ்சம் ஆரோக்கிய தொந்தரவுகள் ஏற்படுங்க. ஆக என்ன பண்ணணும், ஆரோக்கிய தொந்தரவுகள் ஏற்படுகின்ற பொழுது இன்றைய தினம் கொஞ்சம் அமைதி காப்பது மட்டுமல்லாமல் மருத்துவத்தை உடனடியாக நாடிடுறது நல்லது. நீங்களாக செல்ஃப் மெடிசன் சின்ன விஷயத்துக்கு எடுக்கலாம், பெரிய விஷயத்துக்கு எடுக்கக்கூடாது. அதனால் மருத்துவத்தை நாடி விடுவது சிறப்பு. கொஞ்சம் அலைச்சல்கள் கூடுதலாக ஏற்படும். வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். வெளியூர் வேலை வாய்ப்புகளை முயற்சி செய்பவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் பிரகாசமாக அமைகின்ற ஒரு நன்னாளாக இந்நாள் அமையப்பெறுகின்றது. ஆக அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் விரயங்களையும் ஆடம்பர செலவுகளையும் குறைத்து கொள்ளுங்கள். ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்துங்கள். வாழ்த்துக்கள். கடகம்.
கடகராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் நல்ல தனலாபத்தை எதிர்கொள்ளுகின்ற நன்னாளாக இந்நாள் அமையப் பெறுகின்றது. தொட்ட காரியமெல்லாம் நல்ல மேன்மையுறும் என்பதில் எந்தவிதமான மாற்று கருத்தும் இல்லை. படிப்படியாக அனைத்திலும் லாபங்களை ஈட்டுவீர்கள் என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அதே போல் அன்பு நண்பர்களே, ஏதேனும் ஒரு பிரச்சனைகளில் நீங்கள் சிக்கியிருக்கீங்கன்னா அதிலிருந்து வெளியில் வருவதற்கான வழி இன்றைய தினம் கிடைக்கும். பொருளாதார ரீதியாக இருந்த அந்த தொந்தரவுகளெல்லாம் விலகும். வியாபாரத்திலும் தொழிலிலும் கொடிகட்டி பறப்பதற்கான அத்தனை ஆரம்ப அமைப்புகளும் கிடைக்கின்ற ஒரு அற்புத நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகின்றது என்பதில் எந்தவிதமான மாற்று கருத்தும் கிடையாது. வாழ்த்துக்கள். சிம்மராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் ஒரு நல்ல மதிப்பு பெறுவீர்கள். அது மட்டுமல்லாமல் பதவி உயர்வோ அல்லது சம்பள உயர்வோ இந்த மாதிரி உயர் அதிகாரியினால் பாராட்டப்படுவது. இதுவரைக்கும் எந்த உயர் அதிகாரி நம்மளை திட்டிகிட்டு இருந்தாரோ அவர் கூப்பிட்டு இன்றைக்கி பாராட்டுவார். நமக்கே ஒரு ஷாக்கிங் நியூஸாக இருக்குது. இல்லையா, இவெல்லாம் நம்மளை பாராட்டுறான் அப்படிங்கிற மாதிரி. ஆக அன்பு நண்பர்களே, உத்தியோகத்திலும் தொழிலும் உங்களுடைய தனித்துவத்தை காட்டுவீர்கள். அதுதான் சரியான வார்த்தை. தனித்துவத்தை காட்டுகின்ற ஒரு நாளாக இந்த நாள் அமைகின்றது. தொழில் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு சில நண்பர்கள் இன்றைய தினம் தொழில் சார்ந்து புதிய முதலீடுகளை எல்லாம் மேற்கொள்வதற்கான நாள். இன்றைய தினம் முழுக்க கர்மமே கண்ணாக இருந்தீர்கள் என்றால், அதாவது உங்களுடைய வேலை தொழில் வியாபாரமே கண்ணாக இருந்தீர்கள் என்றால் அனைத்திலும் வெற்றி பெறலாம். வாழ்த்துக்கள். கன்னிராசி நேயர்களே, கன்னியா ராசிக்காரர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் நல்ல மேன்மைகளை வழங்குவது மாதிரியான ஒரு அற்புதமான நாளாக அமையப்பெறுகின்றது என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாமல் இன்றைய தினத்தினுடைய ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, தொலைதூர பயணங்கள், வெளியூர் பயணங்கள், இதெல்லாம் யார் ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தீங்களோ அவங்களுக்கெல்லாம் அந்த வெளிநாட்டு பயணங்கள், வெளிமாநில பயணங்கள் எல்லாம் ஏற்படுவதற்கான ஒரு அமைப்புகள் வலுவாக உண்டு. அது மட்டுமல்லாமல் இன்றைய தினத்தினை பொறுத்தவரையிலே இந்த சொத்தை விற்கணும், அந்த நிலத்தை விற்கணும், இந்த இடத்த விற்கணும்னு முயற்சி பண்ணி அதை தள்ளி போய்கிட்டு இருந்ததுன்னா இன்றைய தினம் பேச்சுவார்த்தைகளை நடத்துங்கள், முடிஞ்சு போயிடும். வேலை மாற்றங்களை ஏற்படுத்துவதற்காக முயற்சி செய்து கொண்டிருந்தவர்கள், டிரான்ஸ்ஃபருக்கெல்லாம் அப்ளை பண்ணியிருந்தவங்களுக்கெல்லாம் தாராளமாக அந்த முயற்சிகளை மேற்கொண்டீர்கள் என்றால் இன்றைய தினம் கைகூடி வரும் வாய்ப்புகள் மிக அதிகமாக உள்ளது. வாழ்த்துக்கள். துளாராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் இன்றைய தினம் ஆகச்சிறந்த நாள் இல்லை என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். சந்திராஷ்டமத்தோடு அட்டமத்திலே செவ்வாயும் அமரப்பெற்றிருக்கின்ற நாள். வாய் தாங்க நமக்கு பிரச்சனை. இன்றைக்கி நிதானமாக இல்லை என்றால் அவசரப்பட்டு யார்கிட்டையாவது வாயை கொடுத்துட்டு மாட்டிக்குவோம். ஆக அன்பு நண்பர்களே, நிதானமாக பேசுவது, எதையும் நிதானமாக கையாளுவது மிக அவசியமானது. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் குறிப்பாக கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். ஆரோக்கியத்தில் நீங்கள் பாட்டு எசக எதுவும் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அது தேவையில்லாத சில தொந்தரவுகளை ஏற்படுத்தி விடுவதற்கான அமைப்புகள் உண்டு என்பதனால் ஆரோக்கியத்தில் சற்றே கவனம் தேவை. வாழ்த்துக்கள். விருச்சகராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் நல்ல மேன்மைகளை வழங்குவது மாதிரியான அற்புதமான நாள். திருமணம் சார்ந்த முயற்சிகளெல்லாம் கைகூடுகின்ற நன்னாளாக இந்நாள் அமையப்பெறுகின்றது. கணவன் மனைவிக்கிடையே சின்னதாக கருத்து வேறுபாடுகள் வந்து போகும். இருந்தாலும் நீங்கள் அட்ஜஸ்ட் ஆயிடுவீங்க, கவலைப்பட வேண்டாம். ஆனால் உங்களுடைய வாழ்க்கை துணை இன்றைய தினம் கொஞ்சம் உங்களை மேலே டாமினேஷனை செலுத்துவார்கள். இருந்தாலும் பரவாயில்ல, வாழ்க்கை துணை தானே, அனுசரித்து சென்று விடுங்கள். கூட்டுத்தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல மேன்மை ஏற்படுகின்ற நாள். நட்பு வட்டாரங்கள் வழியிலிருந்து நன்மைகள் எல்லாம் கிடைக்கின்ற அற்புதமான நாளாக இந்த நாள் அமைகின்றது. வாழ்த்துக்கள். தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் இன்றைய தினம் பெரிய நல்ல நாள் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேங்க. விரயங்களையும் அலைச்சல்களையும் செலவுகளையும் தான் அதிகப்படுத்துகிற நாள். அப்போ என்ன பண்ணணுங்க, முடிந்த வரையிலும் ஆடம்பர செலவுகளை தவிர்க்க வேண்டும். அது நிறைய அலைச்சல் இன்றைய தினம் இருக்குன்னா என்ன பண்ணணும், திட்டமிடல் மிக அவசியமானது. இந்த திட்டமிடல் இல்லாததன் காரணத்தினாலேயே அனைவரும் தோற்று போகின்றார்கள். அந்த திட்டமிட்டு இதை இப்படி செய்ய போகின்றோம், இந்த நேரத்தில் செய்ய போகின்றோம் என முன்கூட்டியே இன்றைய தினம் திட்டமிட்டு செயல்பட்டீர்கள் என்றாலே போதுமானது. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. வாழ்த்துக்கள். மகர ராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்றால் தொழில் சார்ந்து நல்ல மேன்மைகளை ஏற்படுத்துவது மாதிரியான சிறப்பான நாளாக அமையப்பெறுகின்றது. தொழிலில் சின்னதாக லாபங்கள் எல்லாம் இன்றைய தினம் கிடைக்கும். ஆக முழுக்க உங்களுடைய தொழில் சார்ந்து கவனம் செலுத்துங்கள். சிறிய முதலீடுகளை எல்லாம் கூட செய்வதற்கான நாள். உங்களுடைய முதலீடுகளும் உங்களுக்கு நல்லபடியாக கை கொடுக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. குழந்தைகளோட ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது. சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் வந்து போகும். ஆக அவங்க மேலே மட்டும் அவங்க ஹெல்த்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தினால் போதுமானது. வாழ்த்துக்கள். கும்பராசி நேயர்களை பொறுத்த வரையிலும் புதிய சொத்து பத்துக்களை வாங்குவதற்கு மிகச்சிறப்பானதொரு நன்னாளாக இந்நாள் அமையப்பெறுகின்றது. தொழில் சார்ந்து புதிய முதலீடுகளை எல்லாம் செய்வதற்கு மேம்பட்ட நாளாக இந்த நாள் அமைகின்றது என்பதனை மனதில் வைத்துக்கொள்ளுங்கள். வேலையில் உங்களுக்கென ஒரு தனி இடத்தை பிடிப்பீர்கள். உங்களுடைய செயல்பாட்டினை கண்டு உயர் அதிகாரி கூட பாராட்டுகின்ற ஒரு நாளாக இந்த நாள் அமையும். அங்கீகாரத்தை பெறுகின்ற நாள். பெண்களை பொறுத்தவரை ஆடை ஆபரணங்களுக்கான ஒரு நல்ல சேர்க்கையை ஏற்படுத்துகின்ற மிகச்சிறப்பான நாள். படிப்பிலும் நல்ல மேன்மை உண்டு. வாழ்த்துக்கள்.
மீனராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் இடமாற்றங்கள் பயணங்கள் அதிக அளவு அதிகரிக்கின்ற நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. நீண்ட நாட்களாக ஏதேனும் இடங்களுக்கு செல்ல வேண்டுமென நீங்கள் திட்டமிட்டிருந்தீர்கள் என்றால் அந்த இடங்களுக்கெல்லாம் சென்று வருவதற்கான நாளாகவும் இந்த நாள் அமையப்பெறுகின்றது. அது மட்டுமல்லாமல் அன்பு நண்பர்களே, இன்றைய தினத்தினை பொறுத்தவரை ஏதேனும் சொத்துக்களை விற்கிறதுக்கு முயற்சி செய்கிறீங்கன்னா தாராளமாக அந்த முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். அதெல்லாம் நல்லபடியாக கைகூடும். ஏதாவது புதிய பெரிய நபர்களினுடைய தொடர்புகள் எல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இன்றைய தினம் மிக மிக அதிகம். அவ்வாறு கிடைக்கின்ற வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.